எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் சமூகத்தில் கட்சியின் நிலையை மீட்டெடுக்கவும் மாய்கா உறுதியாக உள்ளது என மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். 78ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் மாய்கா கட்சியின் மகளிர், இளைஞர், புத்ரா மற்றும் புத்ரி பிரிவுகளின் தலைவர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட நிலையில் இக்கட்சி எதிர்கால அரசியல் சவால்களை எதிர்நோக்க மேலும் தயாராக உள்ளதாக அவர் கூறினார். இந்த நாட்டிலுள்ள இந்திய சமூகத்தினர்களின் பிரச்சினைகளுக்கு செவி சாய்த்து தொடர்ந்து குரல் கொடுக்கும் ஒரே கட்சியான மாயிகா எக்காலத்திலும் சவால்களை எதிர்கொள்ள அதன் தலைவர் தான்ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் பல்வேறு முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எதிர்கால பிரச்சனை மாயிகா இப்பொழுது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தில் எந்த விதமான பொறுப்புகளும் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கின்றது. அது மட்டும் இது இப்போது மாய்கா எதிர்நோக்குகிற நிகழ்கால பிரச்சனை. அதே நேரத்தில் இந்த நிலைமை தொடரலாம். இந்த நிலைமை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மாய்கா அரசாங்கத்தையோ அல்லது யாரையும் நம்பியிராமல் சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கமாக உருவாக்குவதற்கு டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் பல்வேறு விதமான மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த திட்டங்களின் வாயிலாக அதன் வெற்றியடைவதன் வாயிலாக கட்சி அரசாங்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்திய சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கட்சியாக, அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கு மேலும் இன்னும் நெருக்குதல் கொடுக்கக்கூடிய கட்சியாக உருவாகக்கூடிய நிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது இளைஞர் பகுதியை பொறுத்தவரை நிறைய சமுதாய உருமாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க பகுதியாக இளைஞர் பகுதி மாறி இருக்கின்றது. கடந்த காலங்களில் நாம் மத்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்த பொழுது இருந்த ஊக்கத்தை விட இன்றைக்கு அதிகமான ஆதரவும் ஊக்கமும் இளைஞர்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு ஒரு புதிய தெம்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் சில பேர் நம்ம போட்டுட்டு சொல்லுவாங்க, எம்ஐசி இன்னும் இருக்கா, எம்ஐசி கார்டு அப்படி சொல்கிறவங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் போய் பார்த்தா யார் சமுதாயத்தோடு அதிக தொடர்பில் இருக்கா அப்படின்னு தெரியும். மாயிகா தேசிய மகளிர், இளைஞர், புத்ரா மற்றும் புத்ரிகளுக்கான மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தாப்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த மாநாட்டில் இந்திய சமூகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சிக்கல்கள், குறிப்பாக மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை மற்றும் பொது உயர்கல்வி கூடங்களில் விருப்பமான துறைகளை தேர்ந்தெடுக்கும் சிரமங்கள் ஆகியவை குறித்து முன்வைக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். வாயிலாக பல்வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எழுப்பப்படுது. குறிப்பாக மெட்ரிகுலேஷன் முன்பு இருந்தது போல் நமக்கு போதுமான இடங்கள் வழங்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட துறைகளில் மாணவர்கள் பயில்வதற்குரிய வாய்ப்பினை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று பொதுவாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இது நிச்சயமாக தேசிய பரவி கொண்டு செல்லப்பட்டு பிரதமருடைய கவனத்திற்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படும். அதே நேரத்தில் புத்ரா மற்றும் புத்திரி பிரிவு அதிகமான இளைஞர்கள், குறிப்பாக இடைநிலை பள்ளிக்கூடத்தை முடிக்கின்ற தருவாயில் இருக்கின்ற இளைஞர்களிடையே, குறிப்பாக இடைநிலை பள்ளிக்கூடங்களில் இருக்கின்ற மொழி சார்ந்த இயக்கங்களை தொடர்பு கொண்டு எந்த ரூபத்தில் இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற MID, எய்ம்ஸ், டேப் காலேஜ் போன்ற கல்வி வளாகங்கள் மூலமாக எந்த ரூபத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்ற புதிய முயற்சியை புத்ரா மற்றும் புத்திரி பிரிவர்கள் மேற்கொள்வார்கள். மாய்கா கட்சியை புத்தாக்க பாதையில் வழிநடத்தி அதன் உருமாற்றத்திற்கு வித்திட இளைஞர்கள் விவேகமாக செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று நடைபெற்ற மாநாட்டில் நாடு தழுவிய அளவிலிருந்து 410 மகளிர் உட்பட மொத்தம் 1200 பேராளர்கள் கலந்து கொண்டனர். ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் உத்தேச திட்டம் குறித்து பொதுவெளியில் தான் கருத்து கூறியதை செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக் தற்காத்து பேசியுள்ளார். மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறாமல் பொது நிகழ்ச்சியில் முதலில் அது குறித்து பேசியதே சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நாயிம் மொக்தார் தான். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத அனைத்து உணவகங்களுக்கும் பானங்கள் விற்கும் கடைகளுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக நாயிம் கூறியிருந்தார். எனவே அவ்விவகாரத்தை பக்காத்தான் ஹாரப்பான் வாயிலாக கொண்டு செல்ல தனக்கு வாய்ப்பேற்படவில்லை என DAPயின் தேசிய உதவித் தலைவருமான திரேசா காக் சொன்னார். பக்காத்தான் ஹாரப்பான் வாயிலாக அவ்விவகாரத்தை திரேசா அணுகியிருக்கலாம் என பிரதமர் முன்னதாக கடிந்து கொண்டார். திரேசாவின் பேச்சு தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனினும் ஒரு MP என்ற முறையில் அனைத்து சமூகங்களின் குரலாக விளங்கும் வகையிலேயே அந்த ஹலால் சான்றிதழ் முடிவை மறு ஆய்வு செய்யுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டேன்.
அது நடைமுறைக்கு வந்தால் சிறு வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படும், பயணிட்டாளர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும், பன்முக கலாச்சாரத்தை பாதிக்கும் என்றேன். அதற்காக ஜாக்கிமையோ இஸ்லாத்தையோ நான் மதிக்கவில்லை என்று அர்த்தமாகி விடாது என திரேசா காக் தெளிவுபடுத்தினார். திரேசாவின் பேச்சுக்கு எதிராக இதுவரை 5 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து போலீஸ் திரேசா காக் மீது விசாரணையை தொடங்கும் என போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் தெரிவித்தார். தவறுதலாக எண்ணெயை அழுத்தியதால் 13 வயது பையன் ஓட்டிய கார் சிரம்பான் டெர்மினல் 1 பேருந்து முனையத்தின் முதல் மாடியிலிருந்து விழுந்து அவன் தலையில் காயமடைந்தான். ஞாயிற்றுக்கிழமை காலை 11:45 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. 19 வயது அப்பையன் ஓட்டிய ஹோண்டா சிட்டி கார் டெர்மினல் 1 பேருந்து முனையத்தின் கார் நிறுத்துமிடத்திலிருந்து சிரம்பான் 2 உள்ள வீட்டுக்கு கிளம்ப எத்தனித்தது. முதல் மாடிக்கு வந்தபோது அப்பையன் பிரேக்கிற்கு பதிலாக தவறுதலாக எண்ணெயை அழுத்தியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து இரும்பு வேலியை மோதி கீழ்த்தளத்தில் விழுந்தது. அதில் கீழே ஆளில்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றும் சேதமடைந்தது. காயமடைந்த பையன் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான். போலீஸ் இச்சம்பவத்தை விசாரித்து வருகிறது. பெர்லிஸ் ஆராவில் புல்வெட்டும் இயந்திரம் திடீரென தீப்பற்றிக் கொண்டதில் புல்வெட்டும் தொழிலாளி உடல் கருகி மாண்டார். இறந்து 3 நாட்கள் ஆகியிருக்கலாம் என நம்பப்படும் அந்த ஆடவரின் உடல் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜலான் ஜஜாவியில் வீட்டொன்றின் முன்புறம் பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்டது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்தடைந்த போலீஸ் அங்கு குற்ற அம்சம் எதனையும் கண்டறியவில்லை. இறந்து போன ஆடவர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. சவ பரிசோதனைக்காக சடலம் கங்கார் துவாங்கு ஃபவுசியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கெடா சீக்கில் மரத்தில் ஏறி கிளைகளை வெட்டி கொண்டிருந்த ஆடவர் தான் வெட்டிய கிளையே தன் காலில் விழுந்து காயமுற்றார். ஸ்ரீ டூசுன் தேசிய பள்ளியின் ஆசிரியர் குடியிருப்புக்கு பின்னால் ஞாயிற்றுக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. 0.25 மீட்டர் நீளமுள்ள மரக்கிளை காலில் விழுந்து அவர் வலியால் துடித்ததை கண்ட பள்ளி பணியாளர் தீயணைப்பு மீட்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். கனமழைக்கு மத்தியில் 4.57 மீட்டர் உயரத்தில் மரக்கிளையில் சிக்கிக் கொண்டவரை ஏணி வைத்தேறி சங்கிலி ரம்பத்தின் உதவியுடன் 10 நிமிடங்களில் தீயணைப்பு மீட்பு குழுவினர் கீழே கொண்டு வந்தனர். பாதிக்கப்பட்ட 35 வயது ஆடவர் சிகிச்சைக்காக சிக் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மரக்கிளைகளை வெட்டும் போது அதற்குரிய கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதோடு கவனமாகவும் இருக்க வேண்டும் என தீயணைப்பு மீட்புத்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியது. மலாக்கா மிருகக்காட்சி சாலையில் தீனிதான் என நினைத்து கைபேசியை யானை சேதப்படுத்திய வீடியோ வைரலாகியுள்ளது. வருகையாளர் ஒருவர் யானையை வீடியோ எடுக்க முயன்ற போது கைபேசி தவறி யானையின் காலடியில் விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. கீழே கிடந்த கைபேசியை துதிக்கையால் எடுத்து யானை மடக்க அது உடைந்த சத்தத்தை வீடியோவில் தெளிவாக கேட்க முடிகிறது. திரும்பி பார்த்ததில் அது உணவல்ல என்பதை அறிந்து கொண்ட யானை அதை அங்கேயே போட்டுவிட்டு வருகையாளர்கள் சாப்பிட கொடுத்தவற்றை துதிக்கையால் வாங்குவதில் கவனம் செலுத்தியது. வீடியோ எடுத்தவர் ஜூம் செய்ததில் கைபேசி உடைந்து கீறல் விட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் இங்கே கைபேசிகளுக்கு அனுமதி இல்லை என்பதை யானை சொல்லாமல் சொல்கிறது போலும் என நகைச்சுவையாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் தர PGL 11 இருந்து 16 செப்டம்பர் வரை.